கேக்குறேன். அதுதான் உண்மை. என்னன்னா, நீங்க வேல்முருகனுடைய கேள்விகள் அவர்களுக்கு அச்சுறுத்தலை உருவாக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வேல்முருகன் அவர்களை அச்சுறுத்தக்கூடிய நபராக இருக்கிறாரா? மக்கள் மன்றத்தில் வேல்முருகனுடைய செல்வாக்கு அதிகரித்து போய், ஏன்னா நீங்க ஒருபுறம் அண்ணன் வேல்முருகனுடைய பேச்சுக்களை அவர்கள் புறக்கணித்தாலும், சட்டமன்றத்தில் அதற்கு பதில் சொல்லாமல் தப்பித்தாலும் கூட, அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க சமீபத்தில் இந்த பவானி அந்தியூர் சட்டமன்ற தொகுதியுடைய அந்த பிரச்சனை நிறைவேற்றிருக்காங்க. அந்த பவானி அந்தியூர் சட்டமன்ற தொகுதியோட பிரச்சனை சட்டமன்றத்தில் பதிலளிக்காமல் தப்பித்து சென்ற அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், அதற்கு அடுத்த நாளே ஒரு செய்தி வருது. பவானி அந்தியூர் தொகுதியில் அந்த அந்த காவிரி உபரி நீரை தேக்கி வைப்பதற்கான நடைமுறைகள் என்ன இருக்குன்னு ஆய்வு செய்யணும்னு சொல்லி அமைச்சர் முத்துசாமி தலைமையில் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போ இது உண்மையில் வேல்முருகன் அவருடைய கோரிக்கை சரியானது அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த கோரிக்கைக்கான கிரெடிட், அதாவது அதுக்கான முழு பலனும் வேல்முருகனுக்கு சென்று விடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க உறுதியாக இருக்காங்க. வேல்முருகன் சொல்லித்தான் அரசு இது செய்கிறது என்றால் வேல்முருகன் மக்களின் நாயகனாக, மக்களின் தலைவனாக மாறிவிடுவார் என்ற ஒரு அச்ச உணர்வு இருக்குது. இது அரசு